பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய வசனங்களை கொண்டு உங்களோடு கூட பேசுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 30வது சங்கீதம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். தேவ ஜனமே, அவர் குணமாக்குகிற கர்த்தர், சுகப்படுத்துகிறதான தேவன். இங்கே வசனம் சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுகம் இல்லாமல், ஆரோக்கியம் இல்லாமல், வேதனையினால் தத்தளித்து கொண்டிருக்கிறதான தத்தளிப்பின் பாத்திரத்தை உடையவர்களாய் இருக்கிறீர்கள். என்னை சுகப்படுத்துவார் இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு குணம் இல்லை, வியாதியாய் இருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கை காணப்படுகிறது. தேவ பிள்ளையே, எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில் அவன் துக்கத்தோடு இருந்தான். அவனுக்கு நேராய் வார்த்தைகள் வந்தது, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. அவன் சுவர்புறமாய் திரும்பினான். ஆண்டவரே, என்னை குணமாக்க மாட்டீரோ, என்னை சுகப்படுத்த மாட்டீரோ, என் வேதனைகளில் எனக்கு ஒரு விடுதலையை தரமாட்டீரோ என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். வார்த்தை சொல்லுகிறது, நீர் என்னை குணமாக்கினீர். ஆம் தேவ பிள்ளையே, எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை குணமாக்கினார், கர்த்தர் அவனை சுகமாக்கினார். கர்த்தருடைய வசனம் புறப்பட்டது, கர்த்தர் அவனை விடுதலையை கொடுத்தார். கர்த்தருடைய வாழ்க்கையில விடுதலைகளை ஏற்படுத்தினார். ஆண்டவர் செய்த காரியம் என்ன? அவன் சத்தத்திற்கு கர்த்தர் இறங்கி தம்முடைய ஊழியக்காரனை கர்த்தர் அனுப்புகிறார். இப்போ எசேக்கியாவினிடத்துல சொல்லு, இன்னொரு 15 வருடத்தை நான் உனக்கு கூட்டி கொடுக்குறேன். இன்னைக்கு உங்கள் ஆயுசு நாட்களை குறித்து பல எண்ணங்களோடு கூட தவித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆயுசு நாட்களை நான் உனக்கு பூரணப்படுத்துவேன். உன் ஆயுசின் காலங்களை கர்த்தர் அதிகரிப்பார், அவர் உங்களை குணமாக்குவார். ஆண்டவரை நோக்கி கேட்குறீங்க, ஆண்டவரே, என் பிள்ளையினுடைய திருமணத்தை பார்க்கணும், என் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் பார்க்கணும், இன்னும் என் ஆயுசு நாட்களை கூட்டித்தாங்க, என் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கட்டும், இன்னும் நான் செய்ய வேண்டிய பல காரியங்கள் உண்டு, இதெல்லாம் செய்வதற்கு எனக்கு ஏற்ற காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லி கதறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், சகலவற்றையும் உனக்காக நான் பூரணப்படுத்துகிறேன், உன்னை நான் குணமாக்குவேன். எசேக்கியா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தர் அவனுக்கு ஆயுசு நாட்களை கொடுத்தார், அவனை குணமாக்கினார், சுகப்படுத்தினார். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில அவர் உங்களை குணமாக்குவார். காயங்களிலிருந்து, ரணங்களிலிருந்து, மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட குத்தப்பட்ட வார்த்தைகளின் காயங்களிலிருந்து கர்த்தரே உங்களை குணப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவரை நோக்கி கெஞ்சினேன். கர்த்தாவே, நீர் என்னை குணமாக்கி நீர் என்று சொல்லப்பட்டது போல நம்முடைய ஜனத்தை கர்த்தர் குணமாக்கி நடத்துவீரா. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் வாக்கு கொடுத்துட்டீங்க, பூரணப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுவதில்லை. சொல்லிட்டார்ல, பூரணப்படுத்துவேன்னு சொல்லிட்டார்ல, நிச்சயமாய் கர்த்தர் பூரணப்படுத்துவார், உன்னை குணமாக்குவார். God bless you.